இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். அப்பொழுது தம்முடைய தாயையும் அருகே நின்ற அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளிலே 3வது வார்த்தை, முள்முடி சூட்டப்பட்டவராக, தலையிலிருந்து இரத்தம் அடிந்தவராக, அதை காய்ந்து போய் கண் இமைகளினாலே பார்க்க முடியாதவராக, பேச முடியாதவராக, சிலுவையிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ராஜாதி ராஜாவாக, யூதருக்கு ராஜாவாக, முட்கிரீடம் சூட்டப்பட்டவராக, கைகள் கால்களிலே ஆணிகளாலே கடாவப்பட்டவராக, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்தார். நாயின் ஒரு விதவையின் கண்ணீரை துடைத்த கரம், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையுள்ள வார்த்தை இப்பொழுது சத்தம் வெளியே வர முடியாதபடி பேசினார், அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று. மரியாள் கண்ணீர் வடிந்த கண்களோடும் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்று சிமியோன் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவளாக, காபிரியேல் தூதன் சொன்ன வார்த்தை, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொன்ன அந்த வார்த்தைகளையும் சிமியோன், எலிசபெத், அன்னாள் போன்றவர்களுடைய வாழ்த்துதல்களையும் கேட்டு இப்பொழுது அந்த வார்த்தையெல்லாம் மாறிப்போன சூழ்நிலையிலே, தனிமையிலே, சிலுவை நண்டையிலே கிளையப்பா மரியாளோடும் மகதலேனா மரியாளோடும் யோவானோடும் நின்று கொண்டிருந்த தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். யோவான் கூடவே இருந்த யோவான் மறுரூப மலையிலே கெத்சமனே தோட்டத்திலே இயேசுவோடு கூட நெருக்கமாக இருந்த 3 பேரிலே ஒரு சீஷன். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீடன் இயேசு கிறிஸ்துடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு அவருடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்த யோவான் கண்ணீர் சொட்ட அவன் மாத்திரம் தன் தாயின் அருகிலே நிற்பதை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அதோ உன் தாய் என்று. முதற் பேரான குமாரனாக இருந்தாலும் தனக்கு பின்பாக அநேக பிள்ளைகள் இருந்தாலும் கூட தான் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக தன் தாயின் கண்ணீரை துடைக்க, தன் தாய்க்கு ஆதரவாக பக்கபலமாக இருக்க தன்னுடைய சீடனை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவும் ஒரு மகனாக தான் இந்த பூமியிலே செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்தவராக நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு ரோல் மாடல் லைஃப் நமக்காக வாழ்ந்து சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்றும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வாக்குத்தத்தத்தோடு கூட உரைக்கப்பட்ட கட்டளையாக, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு என்று உரைக்கப்பட்ட அந்த கட்டளையையும் கை கொண்டவராக சிலுவையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று. அன்புள்ள ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே உம்முடைய போஜனம் என்று சொல்லி இந்த பூமியிலே வந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொள்வதற்காக, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காகவும், ஒரு மகனாக தான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து முடிக்கவும் நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல மாதிரி எங்களுக்கு வைத்து போயிருக்கிறீரே. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்களை பெற்ற எங்களுடைய தாய் தகப்பன்மாருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், அவர்களை அசட்டை பண்ணாதபடிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.